Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம கொண்டக்கடலை வச்சு ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் செய்ய போகிறோம். கொண்டக்கடலை தோசை. ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது கொண்டக்கடலை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தோசை மாவுக்கு நான் 1 கப்பு கொண்டக்கடலை, 1/2 கப் அவல், 1/4 கப் அரிசி எல்லாம் எடுத்திருக்கேன். 3மே ஊற வச்சு எடுத்திருக்கேன். கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசியும் அவளையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்ன அளவுகள் எல்லாம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்துக்கிட்ட மெஷர்மெண்ட்டு. ஸோ இப்போது இதை 3த்தையும் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு அரைச்சாச்சு. இதை பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். மாவு புளிக்க வைக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. உடனே தோசை ஊற்றிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நமக்கு கொண்டக்கடலை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.